நான் உன்னிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறேன். அது நீ எனக்காக செலவிடும் அந்த கொஞ்ச கால நேரமே. அதிகம் வேண்டாம். ஒரு 2 நிமிடம் ஒதுக்கினாலே போதும். ஆனால் அந்த 2 நிமிடமும் என்னிடமே பூரண சரணாகதி அடைந்துவிடு. உன் மனம், உன் எண்ணம், உன் சிந்தனை, உன்னுடைய ஆத்மா அனைத்தும் என்னிடமே லயிக்கும்படி பார்த்துக்கொள். அந்த நிமிடமே போதும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நிகழ்த்த நான் என்றென்றும் உனக்கு வேலை செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பாவாகிய உன் குரு ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் உனக்கு நடத்த வேண்டும், நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்திருக்கிறேன். நம்மளுடைய மதிப்பை, உன்னுடைய மதிப்பை, மதிப்புமிக்க எண்ணங்களை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். சர்க்குருவாகிய நான் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வேன். என்னுடைய வாக்குகளை, என்னுடைய அறிவுரைகளை தினம்தோறும் நீ கேட்டு வந்தாலே அவரை முழுவதுமாக வழிபடுவதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா அல்லது பிரச்சனைக்குள் தான் வாழ்க்கையே இருக்கிறதா என்று திகைத்து போய் உட்காரும் அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருப்பது போல நீ உணர்கிறாய். நம் வாழ்க்கையில் இன்று விடிவு காலம் வராதா? இந்த கதவு என்று திறக்காதா? மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் எதிர்பார்த்து இன்று ஏதாவது ஒரு கதவாவது திறந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு